விக்கல் வருது அப்படின்னாவே தண்ணி குடிச்சு பார்ப்போம், இல்லாட்டி கொஞ்சோண்டு சுகர் எடுத்து வாயில் போட்டு பார்ப்போம். சில பேர் வந்து இந்த ஐஸ் வாட்டரை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. சில பேர் வந்து ஐஸ் வாட்டரை குடிச்சு பார்ப்பாங்க. சில பேர் வந்து நம்ம வந்து ப்ரீத்தை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணியும் பார்ப்பாங்க. அதாவது ப்ரீத்தை வந்து நல்லா அப்படி உள்ளே இழுத்து வச்சுருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ரிலீஸ் பண்ணும்போது கூட அந்த விக்கல் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சில பேர் வந்து ப்ரீத்தை நல்லா ஸ்லோவாக உள்ளே இழுத்துட்டு ஸ்லோவாக வெளியில் வர்றது, அந்த மாதிரி பண்ணாலும் அந்த விக்கல் குறையும். சில பேர் வந்து நாக்கு வெளியில் நீட்டிக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் அவங்களுடைய நாக்கு வெளியில் நீட்டிகிட்டே இருக்கும்போதும் அந்த உதரவிதானம்ங்கிறது கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சு அந்த விக்கல் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏப்பம் விட்டு பார்க்குறது, நல்லா ஏப்பம் விடுற மாதிரி ஒரு செயலை செய்யும் போதும் அந்த கான்ட்ராக்ஷனுங்கிறது குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்து பேப்பர் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவருக்குள்ளே வந்து அந்த ப்ரீத்தை உள்ளே விட்டுட்டு அதே ப்ரீத்தை நம்ம உள்ளே இழுத்து பார்க்குறது, இது ஒரு கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகும்போது கூட ஒரு சில ப்ரீத்திங் அந்த விக்கலுங்கிறது குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செஞ்சு பார்ப்போம். ஆனால் இதுலேயும் விக்கல் குறையலை, ஒரு 48 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த விக்கல் நீடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். கண்டிப்பாக மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது விக்கல் வர்றதுக்கு. நிறையா பார்த்திங்கன்னா நிறையா ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸு, நிறையா போதை பழக்கம், அதே மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், வயிற்றில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை நமக்கு லிவர் டிசார்டர் இருந்துக்கிட்டு இருக்குது, இல்லை கிட்னி டிசார்டர் இருக்குது, இல்லை ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இல்லை மெட்டபாலிக் டிசார்டர் சேஞ்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்த விக்கலை வர வைக்கும். அதாவது விக்கல் அப்படிங்கிறது நம்ம டயஃப்ராமில் ஏற்பட ஒரு சதைப்பிடிப்பு மாதிரி தான். இந்த சதைப்பிடிப்பை நம்ம ஓக்கல் கார்டு வரையும் இழுத்து பிடிச்சி நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விக்கலை திரும்ப ஒரு அனிச்சையான செயலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த விக்கலை வந்து நம்ம குறையலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணி கண்டிப்பாக அவங்க சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி நம்ம அது என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது அந்த விக்கலுங்கிறது குறையும். நம்ம விக்கலை மட்டும் குறையல நம்ம நினைக்கக்கூடாது, ப்ராப்ளம் குறைஞ்சால் மட்டும்தான் அந்த விக்கல் குறையும். ஏன்னா அது ஒரு அறிகுறி, அவ்வளோதான். அப்போ நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத டீட்டெயிலாக அவங்க கணிச்சிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது படிப்படியாக குறைஞ்சிரும். நிறைய பேர் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் 5 நாள் இருந்து 10 நாள் இருந்து திரும்ப எனக்கு விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்க வருவாங்க. அது படிப்படியாகவே அந்த விக்கலை குறைச்சிரும். ஆனால் ப்ராப்ளத்தை குறைக்காமல் இந்த விக்கலை குறைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி விக்கல் இருந்தால் கொஞ்சம் ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க. தயவு செஞ்சு நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவு முறையில் அடிக்கடி கொஞ்சம் பயன்படுத்திகிட்டே இருங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவு முறையில் நிறைய பயன்படுத்துங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் உணவு முறையில் நிறைய பயன்படுத்துங்க.